எனக்கு இன்னைக்கு ஈசால் சவாபு சம்பந்தமாக ஒரு சிலவற்றை பேச வேண்டும் என்று சொன்னாங்க. ஈசால் சவாப் அப்படின்னு அரபியில் சொல்லுவோம். ஈசால் சவாப், ஈசால்னா சேர்த்து வைத்தல், சவாபுன்னா சவாபு அது எல்லாருக்கும் தெரியும், நன்மைன்னு அர்த்தம். நன்மைகளை சேர்த்து வைத்தல் யாருக்கு? இறந்து போனவர்கள். இதுதான் ஈசால் சவாப். இறந்து போனவர்களுக்கு நல்ல காரியங்கள் செய்து அவற்றின் நன்மைகளை சேர்த்து வைத்தல். இதை நமக்கு நடைமுறை இருந்துக்கிட்டே வருது, நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹு தாலா சுன்ன ஜமாத்தினருக்கு கொடுத்த நற்பாக்கியங்களே இதுவும் ஒன்று. ஆனால் வஹாபியர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த நற்பாக்கியத்தை கொடுக்கவே இல்லை. காரணம் அவர்களை ஈண்டெடுத்த பெற்றோர்களெல்லாம் பாவம், அது செய்யாததனால அவர்கள் கபர்களிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் மகன் எனக்கு எதுவுமே அனுப்ப மாட்டேங்கிறாரேன்னு பக்கத்தில் உள்ள கபருக்கு நிறைய வருது. காரணம் அவருடைய மகன் சுன்ன ஜமாத்து, அதனால இவர் கவலைப்படுறாரு. என் பிள்ளை சுன்ன ஜமாத்தா தான் நிறைய நன்மையெல்லாம் வருமே, வஹாபியர்கள்லாம் வரமாட்டேங்குது அப்படின்னு இவர் கவலைப்பட்டுருக்கார். ஆனால் கவலைப்பட்டாலும் அல்லாஹ் சும்மா விட மாட்டான். ஏன் தெரியுமா? அவர் சுன்ன ஜமாத்தா இருக்கிறதுனால நாம் செய்கிற அந்த துவாக்கள் நல்ல காரியங்களை அவர் போய் சேரும். ஏன் தெரியுமா? நம்மளாம் துவா செய்கிறோம்ல, நம்ம யாருக்கு நம்முடைய அப்பா அம்மாக்கா வேண்டி குர்ஆன் ஓதி துவா செய்கிறோம்னு வச்சுக்கிறோங்க, அல்லது சாப்பாடு போட்டு துவா செய்யணும்னு வச்சுக்கிறோங்க. அவங்களுக்கு மட்டும் துவா செய்கிறது இல்லைங்க. வல் ஜமீஅல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். இங்கே பாருங்கள், ஹதரத் மாரா துவா ஓதுவாங்க பார்த்துருக்கீங்களா? எல்லா மூமினான ஆண்கள் பெண்கள் அப்படி தான் ஓதுவாங்க. அதனால் வஹாபிகளுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல போய் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் சுன்ன ஜமாத்தினால. ஆனால் சுன்ன ஜமாத்து மக்கள் கபரிலே சந்தோஷத்தோடு இருக்கிறார். உண்மையில் சந்தோஷம் ஏற்படும். அப்படி சொல்லலான்னு சொல்கிறாங்களே, கபரிலே இருக்கக்கூடியவர் நம்ம ஏதாவது நல்ல காரியம் செஞ்சுட்டா, துவா செஞ்சுட்டா அவங்க போய் சேரும்போது எப்படி தெரியுமா சந்தோஷப்படுறாரு? இந்த தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடியவர் யாராவது என்னை காப்பாற்ற மாட்டீங்களான்னு தானே கையை காட்டுவார். இன்னார் தான் காப்பாற்றணும்னு கிடையாது. தண்ணீரில் மூழ்கிட்டு இருக்கிறவர் யாரான்னு காப்பாற்றுங்களேன் அப்படி இருப்பார்கள் அந்த கபரில் இருப்பவர்கள். நாம் அவர்களுக்கு நல்லது செய்தால், துஆ செய்தால் அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். எப்படி தெரியுமா? இந்த உலகத்திலே இருப்பவைகள் அனைத்தையும் கொடுத்தால் கூட அவ்வளவு சந்தோஷம் ஏற்படாது. அவங்களுக்காக நம்ம துஆ செஞ்சு பாருங்க, அவ்வளவு மகிழ்ச்சி. இதை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய பாட்டன்மார்கள், பாட்டிமார்கள், பூட்டன்மார்கள், பூட்டிமார்கள்லாம் நம்ம மேலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்? அதை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் காட்டிய வழி. சரி, இதில் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும்? துவா செய்யலாம், சாப்பாடு கொடுக்கலாம், இறந்தவர்களுக்காக நோன்பு வைக்கலாம், இறந்து போனவர்களுக்காக உதுஹையா கொடுக்கலாம். இதுவெல்லாம் மார்க்கம் அனுமதிக்கிறது. அதே போல் இறந்து போனவர்களுக்காக குர்ஆனும் ஓதலாம். இவ்வளவு செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா வருவோமே. துஆ, நம்ம சபையில் கூட ஆளுங்களை கூப்பிடுறோம், மற்ற உறவினர்களையும் கூப்பிடுறோம், சாப்பாடெலாம் கொடுத்துட்டோம், எல்லாம் சாப்பாடு முடிஞ்ச பிறகு துவா செய்கிறாங்கல்ல, அல்ல துவா செஞ்சுட்டு சாப்பிட்றோம்ல. இந்த துவாவையே இறைவன் கற்றுத்தருகிறான் குர்ஆனில். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். யா அல்லாஹ், எங்களையும் மன்னித்து விடுவாயாக, எங்களுக்கு முன்பு சென்று விட்டார்களே ஈமானோடு, அந்த எங்கள் சகோதரர்களையும் மன்னித்து விடுவாயாக. இறைவன் ஒரு பிரார்த்தனை கற்றுத்தருகிறாங்க. போகிற போக்கில் இந்தாங்க உங்கள் முன்னால் உள்ளவங்களுக்கெல்லாம் துவா செய்யுங்க அப்படி சொல்லிட்டு போகல, இப்படி செய்யுங்க அப்படி எவ்வளவு கவனம் செலுத்துகிறான் இறைவன். பார்த்தீங்களா? உங்களுடைய பிரார்த்தனை இந்த வகையிலே அமையட்டும் என்றெல்லாம் இறைவன் சொல்லித் தருகிறான். என்றால் இறந்து போனவர்களுக்கு பிரார்த்தனை செய்வது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். இறைவன் சொன்னதே நாம் அமல்படுத்துகிறோம். செய்கிறோம் இல்லை? தோதரோம்ல வீட்டில், அந்த சபையில். சரி, அடுத்து தர்மம். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், நான் வெளியூர் போயிருந்தேன், என் தாயார் வஃபாத் ஆகிட்டாங்க, இறந்து போன என் தாயாருக்கு நான் தர்மம் செய்யலாம்னு நினைக்கிறேன், அந்த தர்மத்தின் நன்மை என் தாயாருக்கு போய் சேருமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தர்மம் செய்யுங்க, அது உங்கள் தாயாரை போய் சேரும். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பழம் உள்ள தோட்டத்தை தர்மம் செய்தார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் வருகிறது அபூதாவுதுல. அந்த சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஐயு ஸதகத்தி அஃலல் யா ரசூலல்லாஹ், தர்மத்தின் நன்மை போய் சேரும்ட்டீங்க, ரைட்டு, எந்த தர்மம் சிறந்தது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்மா தண்ணீர் என்றார்கள். இப்போ ஒரு கிணறை தோண்டுகிறார்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு கிணறை தோண்டி ஹாதிஹி உம்மி சஅதின், இதை என் தாயாருக்காக வக்ஃப் செய்து விட்டேன் என்றார்கள். அபூதாவுடைய பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அரபு நாட்டில் தண்ணீருக்கு ரொம்ப முக்கியத்துவம் அல்லவா? இப்போ கிணறை தோண்டி அவங்க வச்சுட்டா வருகின்ற மக்கள் போகின்ற மக்கள் எல்லாம் தண்ணீர் எடுத்து குடிப்பாங்க. அந்த சவாபெல்லாம் அவங்களுக்கு போய் சேரும். இங்கே தர்மம் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தர்மத்தில் சிறந்த தர்மம் என்ன தர்மங்க? சோறு கொடுக்கறதுங்க. அதாங்க சிறந்த தர்மம். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்லுவாங்கல்ல, அந்த தானம் அதைத்தான் நம்ம செய்கிறோம். வீடுகளில் ஃபாத்தியா ஓதும்போது சமைச்சு ஏழைகளை கூப்பிட்றோம், ஹலரத்துமார்களை கூப்பிட்றோம், ஆலிம்களை அழைக்கிறோம், உறவினர்கள் அழைக்கிறோம், சாப்பாடு கொடுக்குறோம்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய சொன்னதுங்க அது. அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே தான் இது செய்யணும். அந்த தர்மத்தின் நன்மையெல்லாம் இறந்து போன நம் முன்னோர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட நற்காரியத்தை நாம் ஆற்றிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் நம்மெல்லாம் பிறருக்கு கொடுப்பதில் சந்தோஷங்க, ஏழை எளியவர்களுக்கு வழங்குவதிலே ஒரு மகிழ்ச்சி நமக்கு. அதனால தான் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வஹாபிகள் அதெல்லாம் வேணாங்க, சத்தம் பார்த்தாலும் கிடையாதுங்க அப்படிம்பாங்க. ஏன் செலவழிக்கணுமே? செலவழிக்க மாற்றப்பட்டுக்கிட்டு சத்தமாத்தியாலும் கிடையாது. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? சோம்பேறிகளுக்கு ஒரு சட்டம் தேவை, கஞ்சர்களுக்கு ஒரு சட்டம் தேவை. அதுக்கு தான் அவங்க லாய்க்கு. ஏன்னா ஜக்காத்து வருடந்தோறும் கொடுக்க தேவையில்லை, ஆயுளில் ஒரு தடவை கொடுத்தா போதும் அப்படி சொன்னோன்னே கஞ்சர்கள்லாம் பார்த்தாங்க. இது நல்லா இருக்குது சட்டம், நான் உங்களோட இருந்துக்கிறேன். இப்படிப்பட்ட கஞ்சர்கள் தான் அந்த கூட்டத்தோடு போய் சேர்ந்துருக்காங்க. திரும்ப உங்களுக்கு வருடந்தோறும் ஜக்காத்து கொடுக்கலாங்கிறாங்க இவங்க. அவங்க ஆயுளில் ஒரு தடவை கொடுத்தா போதுங்கிறாங்களே. கஞ்சம் பார்த்தான், எனக்கு அதான் லைட்டுன்னு சொல்லி அங்கே. அதே போல் பாருங்கள், சாப்பாடு கொடுக்குற சத்தம் பார்த்தியா, அதுவும் இப்படி தான். இன்னும் இது சத்தம் ஓடுறாங்க, பாத்தியா ஓடுறாங்க, எல்லோரும் கூப்பிட்றாங்க, 7க்கு பாத்தியா கூடுறாங்க, 40 பாத்தியா எல்லாம் கூப்பிட்றாங்க, செலவழிக்கிறாங்க. யாரும் செலவழிக்கிறது? சத்தம் பாத்தியா இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கல. இதை தான் ரொம்ப நாள் தேடிக்கிட்டே இருந்து அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. இந்த கஞ்சர்களுக்கு நல்ல காசு உழைக்காமல் இருக்கிறாங்கள, அதுபடி சோம்பேறிகளுக்கு உண்டான கூட்டம் அது. தராவிய தொழுகை இல்லை அப்படின்ற ஒன்று. அப்படியாங்க, நான் உங்களோட சேர்ந்துக்கிறேங்க. ஏன் 20 ரக்காத் தொழுகணுமே? சோம்பேறிகளுக்கும் வசதியாக போச்சு. சோம்பேறிகளுக்கும் கஞ்சர்களுக்கும் ஒரு மதுவுக்கு தேவைங்கிறதுனால அவங்க ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். சில பேர் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுக்குறத கஞ்சத்தை மட்டும் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி தான் ஒரு ஆள் இருந்தார். அவர் மருந்துக்கு கூட யாரையும் சாப்பிட கூப்பிட்டதே கிடையாது. அவரை பார்க்க அவருடைய நண்பர் போனார் வீட்டுக்கு. அந்த நேரம் பார்த்து அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ தர்ம சங்கடம் தான். இது வரைக்கும் யாரையும் கூப்பிடல, இன்றைக்கி எப்படி கூப்பிடாமல் இருக்கிறது? நம்ம சாப்பிட்டுல இருக்கிறோம், இருந்தாலும் வந்துட்டாரான்னு சொல்லி சொன்னார். அவங்களும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டார். உடனே இந்த ஆளுக்கு பயமும் வந்துருச்சு. நம்ம ஒரு பேச்சுக்கு தான் சொன்னோம், இந்த ஆள் நம்பி உட்காந்துட்டா என்ன செய்யுது? அதுக்காக வேண்டி நாங்கள்லாம் சொன்னால் சாப்பிடவா போகிறீங்க அப்படின்ட்டாருங்க அடுத்து. ஆனால் வந்த ஒரு விவரமான அவர் சொன்னார், நீங்கள் சொல்லி நான் சாப்பிடாமல் இருக்கலாமா அப்படின்ட்டார். அப்புறம் இவர் சொல்கிறாரு, அப்படியே சாப்பிட்டாலும் பிள்ளை கஞ்சல் 50 100 கொடுக்காமலா போயிட போகிறீங்க அப்படிங்கிறாரு. இப்படி ரேட்டு பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட கஞ்சர்களும் இருக்கிறாங்க. ஏன் ஒரு ஆள் கூப்பிட்டு கஞ்சண்டு எழுதுறான் போர்டில் அப்படின்ட்டா கருமீன் எழுதுறான். ஏன்னா கஞ்சல்ல 4 எழுத்தான், கருமீன 3 எழுத்து தானே. அதனால் அதை அப்படி எடுத்துக்கணும். அப்போது வடிகட்டிய கஞ்சன். அதான் ஒரு அறிஞர் சொன்னார், கஞ்சனை போல ஒரு கொடை வள்ளல் இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்படின்றாரு. என்னங்க, அவன் தான் கஞ்சனாக இருக்கிறான், அப்புறம் போய் கொடை வள்ளல்கிறீங்களே. ஆமாங்க, இவன் தன்னிடம் இருக்கிற செல்வம் பொருள் சொத்து சுகத்தையெல்லாம் அனுபவிக்க மாட்டான், மற்றவங்களுக்கு கொடுக்கவும் மாட்டான். அப்படியே வச்சுட்டு மொத்தா போயிடுவானா. அவங்க வேறு யாருக்காவது கொடுத்துட்டு போகிறான்ல, அதை அப்படியே பாதுகாத்து தான் அனுபவிக்காமல் பிறருக்கு கொடுத்துட்டு போகிறாங்கன்னா எவ்வளோ பெரிய கொடை வள்ளல் அவன் அப்படின்றாரு அவங்க. அப்படிப்பட்ட கஞ்சர்கள்லாம் இருக்கிறார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. கொடுத்து கொடுத்து மகிழ்வட வேண்டும். அது ஈமானுடைய அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஆகவே தான் இந்த சோறாக்கி நம்ம கொடுக்குறோம். அடுத்து இறந்து போனவர்களுக்கு நோன்பு வைத்தும் கூட நன்மையை செலுத்திக்க முடியும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் மாத்த வ அலைஹி ஸியாம், ஒருவர் இறந்தார், அவருக்கு நோன்பு கடமையாக இருந்த நிலையில் இறந்து போனார், சாம அன்ஹு வலியுஹு, அவருக்காக அவருடைய பொறுப்புதாரர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னொரு தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், என் தாயார் வஃபாத் ஆயிட்டாங்க, 1 மாத கால நோன்பு அவர்களுக்கு கடமையாக இருந்துச்சு, அது பிடிக்கல, அதனால் அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. இப்போது இறந்து போன என் தாயாருடைய அந்த 1 மாதத்துடைய நோன்பை நான் நோக்கலாமா என்று கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பு வைங்கன்னாங்க. இதுவும் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இறந்து போனவங்களுக்கு நோன்பு வைத்து அந்த நன்மையை சேர்த்து வைக்கலாம். இந்த 16 ஷஹீதுமார்களுக்கு நோன்பு வைப்பாங்க, சில ஊர்களெல்லாம் பழக்கம் இருக்குது, 16 ஷஹீது. ஏன் நோன்பு வச்சு அவர்கள் நன்மையை சேர்த்து வைப்பது, அவர்களை வசியா வைத்து அல்லாஹ் நம்முடைய தேவைகளை கேட்பது. அதனால தான் நம்ம அதிகமாக இது பெண்கள் செய்வார்கள். 16 ஷஹீதுமார்களுக்கு நோன்பு வைக்கிற அந்த வழக்கம் தாய்மார்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இதில் என்ன புரியணும், நோன்பு வைத்து இறந்து போனவர்களுக்கு அதன் நன்மையை சேர்ப்பிக்க முடியும். அது அடுத்ததாக ஹஜ்ஜு. ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க நம்ம முன்னோர்கள், இப்போ நம்ம ஒரு ஹஜ்ஜு செய்கிறோம், அவங்களுக்காக அந்த நன்மை சேர்த்து வைக்கிறோம். சேருமா? சேரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு தோழர் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், இன்ன உஃப்தி நதரத் அன் தஹஜ்ஜ, என் சகோதரி ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று நேர்ச்சை பண்ணியிருந்தாங்க. அந்த நேர்ச்சை நிறைவேற்றுவதற்கு முன்னாலேயே வஃபாத் ஆயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இறந்து போன அந்த சகோதரிக்காக நான் ஹஜ்ஜை நிறைவேற்றலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுப்பதற்கு முன்னால் ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. அருமை தோழரே, இறந்து போன சகோதரிக்கு கடன் இருந்தால் அடைப்பீங்களா மாட்டீங்களா? அந்த தோழர் சொன்னாங்க, அடைப்பேன் யாரை சொல்லலாம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபக்லி தைனல்லா, அப்படியானால் அல்லாஹ்வின் கடனை அடையுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன்னா நேர்ச்சை பண்ணிட்டா நிறைவேற்றணும், அது அல்லாஹ்வுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடன். அது எந்த நேர்ச்சியாக இருந்தாலும் சரிதான். 10 பேருக்கு சாப்பாடு கூட நேர்ச்சை பண்ணாங்க, காரியம் நடந்துருச்சு, கட்டாயமாக கொடுக்கணும். 10 பேருக்கு சாப்பாடு, எனக்கு இந்த காரியம் ஆகிட்டா 50 ரக்காத் தொழுகிறேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணியிருந்தாலும் வச்சுக்கிறேங்க, அந்த காரியம் நடந்துட்டால் 50 ரக்காத் தொழுதே ஆகணும், இல்லைன்னா குற்றம். ஏன்னா நேர்ச்சை அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய கடன். அதே போல் எனக்கு இந்த காரியம் ஆகிட்டா 3 நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணாங்க, காரியம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறேங்க. 3 நோன்பு வைப்பது கடமை. ஏன்? அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடன். அதைத்தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த கடனை ஆற்றுங்கள் என்று. இப்போ இந்த ஹதீஸின் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம், ஹஜ்ஜி செய்து இறந்து போனவர்களுக்கு அதன் நன்மையை சேர்ப்பிக்க முடியும் என்று புரிந்து கொள்கிறோம் அல்லவா? அதே போல தாங்க உதுஹையா கொடுக்குறோம்ல, ஹஜ்ஜு பண்ணலாம். இன்னைக்கு இறந்து போனவர்களுக்காக உதுஹையா கொடுக்கலாம். ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு வருடமும் 2 ஆடுகளை உதுஹையா கொடுப்பார்கள். ஹனஷ் என்கின்ற தாபிஐ, அனஸ் அல்ல ஹனஷ் என்ற தாபிஐ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எல்லோரும் ஒன்று கொடுக்கிறார்கள், நீங்கள் மட்டும் 2 ஆடுகளை கொடுக்கிறீர்களே, என்ன விஷயம் என்று கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒன்று எனக்காக கொடுக்கிறேன், இன்னொன்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கொடுக்கிறேன். காரணம், அவுசானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் உலஹிய அன்ஹு, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வசியத்து செய்தார்கள், அவர்களுக்காக உதவியாக கொடுக்க வேண்டும் என்று. ஆகவே அவர்களுக்காக ஒரு ஆடு, ஒன்று எனக்கு, இன்னொரு ஆடு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அபூ தாவூதிலே திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆகவே முன் சென்றவர்களுக்கு உதுஹையா கொடுத்து அதன் நன்மையும் சேர்ப்பிக்க முடியும். இப்போ புரியுதா? இதில் வஹாபிகளுடைய விசித்திரம், எதிலுமே விசித்திரமாக நடக்கிறதோ தானே. அவங்க சொல்லுவாங்க, இறந்து போனவங்களுக்கு தர்மம் செஞ்சு நன்மை சேர்ப்பிக்கலாம், இறந்து போனவங்களுக்கு ஹஜ்ஜு செய்து சேர்ப்பிக்கலாம், அதெல்லாம் ஒப்புக்கொள்வாங்க. எங்கே விவகாரம்டா, இறந்து போனவங்களுக்கு குர்ஆன் ஓதி நன்மையை சேர்ப்பிக்க முடியுமா? இங்கத்தான் வஹாபிகள் சுன்ன ஜமாத்து. வஹாபிகள் சொல்லுவாங்க முடியாது, கிடையாது, அதுக்கு சம்மந்தம் இல்லாத காரணங்கள் சொல்லுவாங்க. நம்ம சொல்கிறோம், குர்ஆனை ஓதி அந்த நன்மையும் சேர்ப்பிக்க முடியும். ஆதாரம் வேணுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இக்ரஉ யாசின் அலா மௌதாக்கும், உங்களில் முன் சென்றவர்களுக்கு யாசின் சூராவை ஓதுங்கள். அபூ தாவூதிலே, அஹ்மதிலே, இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். போதுமா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஹதீஸ்ல சொல்றாங்க, மன் கரஅல் குர்ஆன் வ அமில பிமா ஃபீஹி, ஒருவர் குர்ஆனை ஓதினார், அதன்படி நடந்தார், அவருடைய தாய்க்கும் அவருடைய தந்தைக்கும் கிரீடம் அணிவிக்கப்படும் மறுமையிலே. அதனுடைய ஒளி இந்த உலகத்திலே சூரிய ஒளியை விடவும் மிக அழகானதாக இருக்கும். பிறகு சொல்றாங்க, ஓதியவருடைய அப்பா அம்மாவுக்கே இந்த சிறப்புண்டா, ஓதியவருக்கு எவ்வளவு சிறப்பு காத்திருக்கிறது, நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூதாவுதிலே அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பிள்ளை ஓதுகிறது, மகனாக இருந்தால் மகன் ஓதுகிறான், அவனுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கிரீடம். மகள் ஓதுகிறாள், அவளுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கிரீடம். இவர்கள் ஓதுவது தாய்க்கும் தந்தைக்கும் போய் சேர்ந்ததால் தானே கிரீடம் அணிவிக்கப்படுகிறது. இல்லையானால் ஏன் கிரீடம்? இல்லை, வாப்பா உம்மா, எல்லா பிள்ளைகளுக்கும் தான் வாப்பா உம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிரீடம் இல்லையே. எந்த பிள்ளை குர்ஆனை ஓதியதோ அந்த பிள்ளையின் தாய்க்கு தந்தைக்கு தானே கிரீடம். அப்படியானால் குர்ஆனை ஓதினால் அந்த நன்மை போய் சேருகிறது. வஹாபியலுக்கு ஒரு வழக்கம் இருக்குது, என்ன தெரியுமா? ஏதாவது சொல்ல முடியுங்க, முன்னாலேலாம் ஹதீஸில் இருக்கிறதா அப்படிம்பாங்க. இந்த ஹதீஸில் இருக்குது பாருங்கடா, இது பலவீனம் அப்படி சொல்லி இப்படி கீழே விழுந்தாலும் மீசையிலும் மண் ஓட்டலை அப்படி மாதிரி ஹதீஸை காஞ்சா இது பலவீனங்க. நான் சொல்லுவது வஹாபியலை பார்த்து, வஹாபியலை ஹதீஸ் பலவீனம் என்று சொல்லுகின்ற தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்கிறதா? இல்லை. ஏன்? நீங்கள் நெஞ்சில் கை கட்டுறீங்கல்ல தொழுகையில், நெஞ்சில கை கட்டுவது பக்கா பலவீனமான ஹதீஸ், நிரூபிக்க முடியும். சரியான ஹதீஸ் என்று யாரால் நிரூபித்து விட்டால் 1,00,000 ரூபாய் பரிசு. அறிவிச்சு எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. எல்லாருக்கும் காசு தேவைதானே? நெஞ்சில் கட்டுற ஹதீஸ் இருந்தாங்க சரி என்று பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதானே? ஏன் வரலை? பலவீனமான ஹதீஸை வச்சுக்கிட்டு நெஞ்சில் கையை கட்டிக்கிட்டு நாம் வணக்கம் சொல்கிறதுக்கு செஞ்சால் அது பலவீனம், இது பலவீனம். என்ன இது? ஏன் இரட்டை அளவுகோல்? எதிலும் நிலையோடு இருக்கு. இங்கிட்டு ஒரு பாதை அங்கிட்டு ஒரு பாதையெல்லாம் கிடையாது. இன்னொன்று, பலவீனம் ஹதீஸ் சொன்னீங்கல்ல, உங்களுக்கு யார் சொல்லி தந்தது பலவீனம் ஹதீஸ்? ஹதீஸ்களை இமாம்கள் தானே. அந்த ஹதீஸ்களை இமாம்கள் பலவீனமான ஹதீஸுக்கு என்ன இலக்கணம் சொல்லி தந்தாங்க, அதை சேர்த்து பார்க்கணும்ல. பலவீனம் ஹதீஸாக இருந்தால் அமல் செய்வது கூடும் என்றார்கள். யஜூஸுல் அமலு பில் ஹதீஸி ضعீஃபி, லைஃபான ஹதீஸாக இருந்தாலும் அதை வச்சு வணக்கம் செய்வது கூடும். முஹத்திஸீன்கள், ஹதீஸுக்களை இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க. வேற என்ன? எந்த இமாம்கள் சஹீஹு லைஃபு, ஆதாரபூர்வமானது பலவீனமானது என்று தரம் பிரித்தார்களோ அந்த இமாம்கள் தானே பலவீனமான ஹதீஸுக்கு உண்டான தீர்வையும் சொல்லி தந்தாங்க. அதை விட்டுட்டீங்க. அப்போ குர்ஆனை ஓதலாம், யாசின் ஓதலாம், குர்ஆனை ஓதலாம்ங்கிறது ஆதாரமாகி போச்சு. இவ்வளவு தெளிவாக இருக்கும் பொழுது நம்ம ஓதக்கூட ஓதாதுன்னா, அதான் நான் சொல்கிறது. இதாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க சொல்லி ஓடுறதாலும் விட்டுக்கூடாதுங்க, பெரிய சிக்கலாக போயிடும். ஏன்? கபூரில் கஷ்டப்படுறது உங்களுடைய வாப்பா உங்களுடைய உமாங்க, அவங்க சொல்லான்னு நீங்கள் விட்டுட்டீங்க. ஃபாத்திஹா ஓதுறத, சாப்பாடு கொடுக்குறத, கபூரில் கஷ்டப்படுறது யார்? உங்களை ஈண்டெடுத்து வளர்த்த தாய் தந்தை அல்லவா? அவங்கள பாருங்கள், இன்றைக்கி இவங்களாம் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அதனால் நீங்கள் ஃபாத்திஹா ஓதுறத, அதுபோல் ஹத்தம் ஓதுறத இதெல்லாம் நேமமாக செய்யுங்க. ஃபாத்திஹா ஓதுன்னு சொன்ன உடனே ஒன்று ஞாபகம் வருது. நம்மெல்லாம் ஃபாத்திஹா ஓதுறோமா? வஹாபியர் சொல்லுவாங்க, மார்க்கத்திலே ஃபாத்திஹா என்பதெல்லாம் கிடையாதும்பாங்க, மார்க்கத்திலே ஹத்தம் என்பதெல்லாம் இல்லைம்பாங்க. நான் கேட்டேன், என்ன மார்க்கத்தில் ஃபாத்திஹா இல்லையா? ஃபாத்திஹாங்கிறது ஒரு சூறாவுக்கு பேர். குர்ஆனில் 114 சூறாக்கள், ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு பெயர் உண்டு. அதில் ஒரு சூறாவின் பெயர் ஃபாத்திஹா. ஃபாத்திஹா இல்லைண்டா குர்ஆனில் 113 சூறா தானே. இப்போ ஃபாத்திஹா சூறா இல்லை இருக்குதுல்ல, அப்போ மார்க்கத்தில் ஃபாத்திஹா இல்லைங்கிறீங்க. நாங்கள் ஃபாத்தியான்னு சொல்லிவிட்டு எதை ஓதுறோம்? அலும்பு சூறா தானே ஓதுறோம். நீங்கள் ஃபாத்தியா இல்லைன்ட்டு அலும்பு சூறா இல்லைன்ட்டுலாம் வந்துடு. இந்த குர்ஆனை குறைக்கிறீங்கள, குர்ஆன் நடக்கிறோம்னு குறைக்க பார்க்குறீங்க. இதில் வேற கேலி கிண்டல் வேறு பண்ணுறது எப்படி தெரியுமா? எண்ணங்கள் எதற்கெடுத்தாலும் ஃபாத்திஹா, மையத்தை தூக்கினால் ஃபாத்திஹா, மையத்தை வைத்தால் ஃபாத்திஹா, மையத்தை அடக்கம் செய்தால் ஃபாத்திஹா, வீடு திறந்தால் ஃபாத்திஹா, கடை திறந்தால் ஃபாத்திஹா, ஃபாத்திஹா ஃபாத்திஹா. யாரு? இப்போ வஹாபிகள் கேலி கிண்டல் பண்ணியே இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே நரகத்தில் லைசன்ஸ் வாங்கிறது. எங்கே போய் கேள்வி பண்ணுறது? நான் கேட்குறேன்,
கேலி கிண்டல் யாரையும் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய வேதத்தை கேலி கிண்டல் பண்ணுங்க. நீங்கள் ஃபாத்தியா இதை 4 பேர் கட்டணும்னு சிரிக்கிறது. அது எங்கே கைவிக்க நெருப்பில் கை வச்சா சுட்டுருமாங்க அவங்கள. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வலா தத்தஹிது ஆயாத்தில்லாஹி ஹுஸுவா, அல்லாஹ் அவனுடைய வசனங்களை கேலி பொருளாக ஆக்காதீர்கள். இந்த வசனத்தை அப்பட்டமாக மீறுகிறார்களா இல்லையா? அவங்க ஃபாத்தியா சூராங்கிறது ஒரு குர்ஆன் இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம். அதை போய் இப்படி கேலி கிண்டல் பண்ணால் அல்லாஹ் கேலி பண்ணாத என் வசனத்தைங்கிறான். மீறுறாங்க அப்படியே. சரி, நான் என்ன கேட்குறேன், இப்படி சொல்லாமல் அதை நாகரிகமாக சொல்லி பாருங்களேன். நான் சொல்கிறது நாகரிகமாக சொல்லுங்கள். நாகரிகமாக சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொண்டுவாங்க. நாகரிகம்னா என்ன மையத்தை தூக்கினால் குர்ஆனை ஓதுகிறார். அல்ஹம்து சூரா தானே, அல்ஹம்து சூரான வச்சுக்கிறோம். குர்ஆன் மையத்தை தூக்கினால் அல்ஹம்தை ஓதுகிறார், மையத்தை வைத்தால் அல்ஹம்து சூரா ஓதுகிறார், மையத்தை அடக்கம் செய்தால் மையத்தை சூரத்தில் ஃபாத்திஹாவை ஓதுகிறார், கடை திறந்தால் அல்ஹம்து சூரா ஓதுகிறார், வீடு திறந்தால் அல்ஹம்து சூரா ஓதுகிறார். அப்படின்னு சொல்லி பார்க்கட்டேன். கேட்குறவங்க அல்ஹம்து சூரா குர்ஆனில் உள்ள நல்லா தானே போகிறாங்க, போய்ட்டு உட்காந்துருவாங்க. நாகரிகமாக சொல்கிறது இல்லை. இப்போ அப்படி தானே. வழிமார்களுடைய கால்பாதத்தை முத்தமிடுவது கூடுமா கூடாதா, அந்த சப்ஜெக்ட் இருக்குது. கூடும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஆதாரம் தருவோம். கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், ஆதாரம் தாங்க. காலில் விழுகிறார்கள், அதை கொச்சப்படுத்துறது. இந்த வாவி எப்போவுமே இப்படி தான். நேரடியாக சொன்னாக்கா பலவீனம் தான். அதுக்காக வேண்டி கொச்சப்படுத்துவது. காலில் விழுகிறார்கள் என்னது? முத்தமிடுவது கூடுமா இல்லையா? சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால்பாதத்தை முத்தமிட்டார்களா இல்லையா? அதான் சப்ஜெக்ட். சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையை முத்தமிட்டார்கள், காலையும் முத்தமிட்டார்கள். அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நீங்கள் விரும்பினா செய்ய, செய்யாமல் போங்க. செய்வதற்கு ஆதாரம் இருக்கிறது. விரும்பியவர்கள் செய்கிறார்கள். அதையே காலில் முத்தமிடுவது கூடுமாங்கிற சப்ஜெக்ட் வைக்காம காலில் விழுகிறார் கொச்சப்படுத்துகிறார். அந்த மாதிரி இங்கே ஃபாத்தியா. அப்போ தான் நான் கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் சொல்றீங்கள. இன்னொரு ஆள் அங்கே வந்தான். அவன் சொன்னான், ஏங்க தொழுவுறீங்க ரைட்டு, முதலாவது ரக்காத்தில் ஃபாத்திஹா ஓதுறீங்க அல்ஹம்து சூரா, 2ஆவது ரக்காத்தில் அல்ஹம்து சூரா, 3ஆவது ரக்காத்தில் அல்ஹம்து சூரா, 4ஆவது ரக்காத்தில் அல்ஹம்து சூரா ஓதுறோம்ல. அவன் கேட்குறான், ஏங்க தொழுகைக்கு வெளியில தான் ஒரே ஃபாத்தியான்னு ஓதிக்கிட்டு இருந்தீங்க, தொழுகையிலையும் ஃபாத்தியாவா? முதலாவது ரக்காத்தில் ஃபாத்திஹா, 2ஆவது ரக்காத்தில் ஃபாத்திஹா, 3ஆவது ரக்காத்தில் ஃபாத்திஹா, 4ஆவது ஃபாத்தியான்னு ஒருத்தன் கேட்டான். இவனுக்கும் அந்த வஹாபிக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கிறேன். கூடுமா கூடாதா சப்ஜெக்ட் பேசுங்க, கிண்டல் பண்ணாதீங்க. அல்லாஹ்வுடைய வேதம் இது. ஃபாத்திஹா வாஜான்னு கேள்வி பண்ணாங்க. சரிங்க, இப்போது அரபி மொழியில் ஒன்று இருந்தால் அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படிலாம் நம்மளாம் நல்ல காரியமெல்லாம் செஞ்சால் போய் சேராதுங்க அப்படிங்கிறதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வசனங்கள் கொண்டு வருவாங்க. என்ன ஒரு வசனம் இருக்குது, வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹரா, ஒரு வசனம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அது உண்மையான அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு ஆத்மாவின் பாவச்சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது, இதுதான் அர்த்தம். விஸ்ருங்கிற வார்த்தை. விஸ்ருங்கிற வார்த்தைக்கு அரபி டிக்ஷனரி எதில் வேணுமான்னு நீங்கள் பாருங்கள், பாவம், குற்றம், தவறு அப்படி தான் இருக்கு. ஆனால் இந்த கூட்டம் வஹாபி கூட்டம் என்ன வார்த்தை செய்கிறாங்க, ஒரு ஆத்மாவின் சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது. வெறும் சுமைன்ற அர்த்தமா விஸ்ருக்கு? ஏன்னா இப்போ நல்ல காரியமெல்லாம் செஞ்சு அனுப்புகிறோம்ல, அதுக்கு ஏங்க நீங்கள் செய்கிறீங்க, அது எப்படி போய் சேரும்? அல்லாஹ் சொல்லிட்டான்ல, ஒரு ஆத்மாவின் சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது. ஓதுனது நீங்கள், அது கிடைக்கிறது அவங்களுக்கா? அதுக்காக வேண்டி இது கொண்டு வர்றது, அதுக்காக வேண்டி தவறாக அர்த்தம் வைப்பது, இந்த ஒரு வாதமே தப்பு. ஒரு ஆத்மாவின் சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காங்கிற வாதமே தப்புங்க. ஏன் தெரியுமா? இதுதான் உண்மை என்றால் ஜனாசா தொழுகை தேவையில்லை. ஒரு ஆள் இறந்து போயிட்டார், ஜனாசா தான் நடத்துகிறோம். ஏன்? நம்முடைய பிரார்த்தனை அங்கே போய் சேருகிறது. ஆகவே தான் ஜனாசா தொழுகை. ஒரு ஆத்மான் சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது. ஜனாசா தொழுகை இருக்காது நம்முடைய மார்க்கத்தில், ஆனால் இருக்குது. சரி, அதே போல் நான் இன்னொரு கேள்வியும் வச்சேன், ஏங்க இறந்து போனவங்களுக்கு தர்மம் செய்யலாமா? தர்மம் செய்யலாம். ஏன்? ஹதீஸில் வந்திருக்கு. நீங்கள் சொன்னீங்கள ஒரு ஆத்மாவின் சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காதுன்னு, இந்த தர்மத்தின் சுமை மட்டும் எப்படிங்க சுமக்குது? ஒரு நிலைப்பாடு இல்லை என்பதற்கு உதாரணமாக காட்டுகிறேன்.
இறந்து போனவருக்கு ஹஜ்ஜி செஞ்சு நன்மை சேர்க்கலாமான்னு கேளுங்க வஹாபிட்ட. அதெல்லாம் செய்யலாம். நீங்கள் கேட்கணும், இங்கே மட்டும் ஒரு ஆத்மாவின் சுமையை இன்னொரு ஆத்மா எப்படி சுமக்குது? நம்ம தானே ஹஜ்ஜி செஞ்சோம், அங்கே போகுதில்ல, நம்மது சுமையை சுமக்குதா இல்லையா? எங்கள் குர்ஆனுக்கு மட்டும்தான் சுமக்காதா? தர்மம் செய்தால் அது சுமக்கும், ஹஜ்ஜி சுமக்கும், நோன்பு சுமக்கும், குர்ஆன் சுமக்காது. என்ன உங்க மார்க்கம்? என்ன உங்களுடைய விளையாட்டு மைதானமா? நீ நினச்சி பாராலும் சட்டம் சொல்கிறதுக்கு. குர்ஆன் என்ன சொல்லுது அதை சொல்லுங்க, இல்லாட்டி சும்மா இருங்க. ஹதீஸ் என்ன சொல்லுது அதை சொல்லுங்க. உங்களுக்கு வசதியாக எதுவும் அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் கூட இது தேவைக்காது. என்னது? இப்போ நாங்கள் பாருங்க, ஒரு ஆத்மாவின் சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்கும், அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோம். ஹஜ்ஜு சுமக்கும், தர்மம் சுமக்கும், நோன்பு சுமக்கும், உதுஹையா சுமக்கும், குர்ஆன் ஓதல் சுமக்கும். கரெக்டாக இருக்கிறோம் பாருங்க. நாங்கள் அப்போ நீங்கள் ஓதன வசனம் அது பாவ சுமையில். ஒரு ஆள் தப்பு பண்ணலாம், தண்டனை அவனுக்கு தானே. அல்ல அந்த ஆளை விட்டுவிட்டு இன்னொரு ஆள் தண்டனை கொடுப்பானா? ஒரு ஆள் திருடனான்னு வச்சுக்கிறேங்க, மறுமையில் எல்லாம் இருக்கிறாங்க, திருடன் இருப்பான்னு அவனை கூப்பிட்டு, வாப்பா நீ திருடனை, ஆனால் தண்டனை அவனுக்கு தான் வழங்க போகிறேன்னு இன்னொரு கொடுப்பானா? இல்லை, திருடவனுக்கு தான் தண்டனை. ஒரு ஆள் கூப்பிட்டான், இங்கே வா, நீ மது குடிச்சியல்ல, அதுக்கு நான் தண்டனையை நான் இன்னொரு ஆளுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு நல்லா சொல்லுவானா? இல்லை, யார் மது குடித்தாலும் அவனுக்கு தான் தண்டனை. அப்போ இங்கே ஒருவனின் பாவச்சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது, அவன் தான் சுமக்கணும் என்று சொல்லப்பட்டது. விஸ்ருங்கிற வார்த்தை இருக்குது. உங்களுக்கு அரபி தெரியலை, நீங்கள்லாம் என் வழக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு கரையும் தெரியலை, துறையும் தெரியலை, வஹாபிகளே நீங்கள்லாம் என் படகு ஓட்டுறீங்க. அரபி தெரியல விட்ட வேண்டியதானாங்க. ஒரு லாங்குவேஜ் குர்ஆன்ங்கிறது அரபி மொழியில் இறங்கியது. ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபி மொழியிலே பேசியது. அந்த மொழி தெரியணும், இல்லாட்டே சிக்கல் தான் வரும். ஒரு ஆள் டாக்டர்கிட்ட போனார், ஸ்கேல்லாம் பண்ணியாச்சு. டாக்டர் சொன்னார், அந்த பேஷண்ட்டை ஸ்கேல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், வயிற்றில் கட்டி மண்டையில் ஆப்ரேஷன் அப்படின்றாரு. இந்த ஆள் கேட்டார், என்னங்க டாக்டர், வயிற்றில் தானே கட்டினீங்க, ஏன் மண்டையில் ஆப்ரேஷன்? இல்லைப்பா, திங்கட்கிழமை ஆப்ரேஷன். மண்டேன்னா அவர் திங்கக்கிழமை சொன்னார், இந்த ஆள் மண்டே வணங்கிட்டார். மொழி ப்ராப்ளம் எல்லாத்தையும் இருக்குது. அதனால தான் தெரிஞ்சவங்க மட்டும் போய் கேளுங்க, தெரியாத மொழி கேட்ட சிக்கல் தான். ஒரு ஆள் தூய தமிழில் பேசணும்னு நினச்சார். அதனால் ஒரு தமிழ் வாத்தியார்ட்ட போனார், ஐயா தூய தமிழில் பேசணும் எனக்கு சொல்லித்தாங்க. அவர் சொன்னார், அப்படியா, வெரி குட், அக்கடை போயிட்டோம் அப்படின்ட்டார். என்னடா இது, தூய தமிழை பேச வந்தால் இந்த ஆள் எல்லா லாங்குவேஜும் பேசுகிறாரு. அப்படியா, தமிழ் வெரி குட், இங்கிலீஷு அக்கடை, தெலுங்குல அங்கே பைட்டோ, உருதுல உட்காருங்க, எல்லா லாங்குவேஜும் அந்த ஆள் பேசுகிறாரு. அவர்கிட்ட தான் இவர் தூய தமிழை பேச கற்றுக்கொள்ள போகிறாராம். விளங்குமா? இப்படி தான் அரபு மொழியே தெரியாதவர்கிட்ட போய் இவங்க போய் இந்த இளைஞர்கள், பாவி இளைஞர்கள் குர்ஆனுக்கு விளக்கம், ஹதீஸ் விளக்கம்னு கேட்டு வழி தவறி போய்கொண்டிருக்கிறார்களே, திசை மாறி போய்கொண்டிருக்கிறார்களே. இதுதான் எங்கள் ஆதங்கம். இவர்கள் திரிந்து வரணும், மனம் வருந்தணும், சொர்க்கம் போகணுங்க. அதுக்காக தான் நாங்கள் இதை சொல்கிறோம், சும்மா சொல்லலைங்க, கத்தி கத்தி சொல்கிறோங்க. எப்படியாவது இளைஞர்கள் சொர்க்கத்துக்கு வரணுங்கிறனால தான். இல்லாட்டி எங்களுக்கு என்ன தேவை இருக்குது? அதே போல் பாருங்கள், இன்னொரு தந்திரம். என்ன தந்திரம் தெரியுமா? இல்லையப்பா, என்ன தந்திரம், எனக்கு எந்த தந்திரம் நிற்கலை, மிதப்பட்டு போச்சு. அதான் உண்மை. என்ன தந்திரம் அடித்து, சரி நீங்கள் யாசின் ஓதுரியலை இறந்து போனவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவருடைய சொந்தக்காரர்களை எவ்வளோ பேர் வஃபாத்தானாங்க, அவங்களுக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசின் ஓதுனாங்களா? கேள்வி பார்த்தீங்களா? இந்த யாசின் ஓதுறது முக்கியம்னு சொல்லியிருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தினருக்கு யாசின் ஓதிருப்பாங்கல்ல. அப்படி ஓதலையில் இதுலேருந்து மார்க்கத்தில் இல்லை என்று தானே புரியுது என்று இவங்க சொல்லுவாங்க. இதையும் நம்பிக்கிட்டு தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மைகள் ஆமான்றோம். ஹதீஸ்னா என்னன்னு புரிஞ்சா இப்படி கேட்டாக்கா கேள்வி கேட்குறோம் மடக்கிடுவாங்க. இந்த அப்பாவி இளைஞர்கள் கொஞ்சம் விவரம் இருந்தால் மடக்கிருப்பாங்க. எப்படி தெரியுமா? சரிங்க, யாசின் ஓதுறதுக்கு இப்படி சொல்லி வந்தியல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தினருக்கு யாசின் ஓதுனாங்களா என்று கேட்குறீங்களே. நீங்கள் தானே சொல்கிறீங்க இறந்து போனவங்களுக்கு தர்மம் செய்யலாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய இறந்து போன குடும்பத்தினருக்கு தர்மம் செஞ்சாங்களா? ஆதாரம் இருக்குதா? கொஞ்சம் தாங்குங்க. இந்த இளைஞர்கள் அங்கே கேட்டிருக்கணும், கேட்கல.
நீங்கள் சொல்கிறீங்களே ஹஜ்ஜி செஞ்சு இறந்து போனவங்களுக்கு நம்மை சேர்ப்பிக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய குடும்பத்தில் எத்தனை பேர் வஃபாத்தானாங்க, அவங்களுக்கு ஹஜ்ஜி செஞ்சு நம்மை சேர்த்துருக்காங்களா? கொஞ்சம் ஆதாரம் தாங்க கேட்டுக்கணும். இந்த இளைஞர்கள் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்வாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தை யாருக்கும் செய்யலை, செய்யாவிட்டாலும் போடுவாங்களாம். ஹஜ்ஜி செஞ்சு அந்த மாதிரி தான், தர்மம் செஞ்சு அப்படி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி செய்யலை, இறந்து போனவங்களுக்கு அதே போல் இறந்து போனவங்களுக்கு தர்மம் செய்யலை, ஆனாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இறந்து போனவங்க ஹஜ்ஜி செய்யலாம், அதே போல் தர்மம் செய்யலாம். நான் கேட்குறேன், இப்படி ஒரு அளவுகளை இங்கே வச்சுக்கிட்டு யாசின் ஓதுறதுக்கு மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களா? முக்கியம் என்றால் அவர்கள் செய்திருப்பார்களே. ஏன் கேட்குறீங்க? ஒரே நிலைப்பாடில் இருங்க. அப்படி நீங்கள் என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் உறவினர்களுக்கு யாசின் ஓதவில்லை, இறந்து போன உறவினர்களுக்கு யாசின் ஓதவில்லை, ஹஜ்ஜும் செய்யவில்லை, தர்மமும் செய்யவில்லை. ஆகவே இறந்து போனவர்களுக்கு குர்ஆன் ஓதுவதும் கூடாது, ஹஜ்ஜு செய்வதும் கூடாது, தர்மம் செய்வதும் கூடாது. அப்படி சொன்னால் நீங்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாவிட்டாலும் கூட நீங்கள் ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்கிறீர்கள், தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் யாசின் சூராவுக்கு மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களா அப்படின்னாக்கா என்னது? அதுதான் இந்த ஒரு சப்ஜெக்டிலேயே இந்த வஹாபிகள் ஒரு நிலைப்பாட்டில் இல்லைங்கிறத நான் அடுக்கடுக்கு ஆதரவு வச்சுக்கிட்டே இருக்க பார்த்தீங்களா? இந்த ஒரு சப்ஜெக்டில் இனி மௌலிது இருக்கிறது, வசீலா இருக்கிறது, மீலாது இருக்கிறது, இல்முல் கைப் இருக்கிறது, ஹயாத் நபி, அந்த சப்ஜெக்ட்லாம் போனோம் வைங்க, எல்லாத்துலேயும் இந்த கூட்டம் இப்படி தான். இந்த ஒரு சப்ஜெக்ட் பாருங்க, நிலைப்பாடே கிடையாது. இங்கே ஒன்று அங்கே ஒன்று. அதனால் இந்த வாதமும் தோற்று போய்விட்டது. இன்னொன்று விளக்கம் உங்களுக்கு சொல்கிறேன். ஹதீஸை பின்பற்றது தானே. ஹதீஸ்னா என்ன? கவுலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, ஃபிஅலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது, இப்போ தக்ரீரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகாரம் வழங்கியது. 3 தான். இந்த 3 நிலை எது வேண்டுமானும் பின்பற்றலாம்ல. யாசினை ஓதுங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் தானே, அது பின்பற்றலாம்ல. இந்த கூட்டம் என்ன சொல்லுது? செய்தால் பின்பற்றோம்னு சொன்னால், அப்போ நீங்கள் ஹதீஸில் ஒரு பகுதியை தான் பின்பற்றுவீர்களா? செய்தல் என்ற ஹதீஸை தான் பின்பற்றுவீர்களா? சொல்லுதல் அந்த அது பின்பற்ற மாட்டீங்களா? அங்கீகாரம் வழங்குதல் அந்த அது பின்பற்ற மாட்டீர்களா? ஹதீஸனா எல்லாத்தையும் பின்பற்ற. இதுதான் சுன்னத் ஜமாத். நமக்கு இறைவன் கொடுத்த ப்ளஸ். ஹதீஸை பின்பற்றுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் சரிதான், அவர் செய்தாலும் சரிதான், அவர் அங்கீகாரம் வழங்கினாலும் சரிதான். இது சுன்னத் ஜமாத். ஆனால் அது வாழ்க்கை கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா, அவர் செஞ்சாதான் பின்பற்றுவாங்க. ஹதீஸில் ஒரு பகுதி மட்டும்தான் போச்சு, தோல்வி. எல்லாத்தையும் இங்கே பாருங்கள், சுன்னத் ஜமாத் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. மறுமையை வெற்றி பெறுவதுங்கிறது மிக மிக உறுதிங்கிற அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் அமைந்திருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயம், நம்மெல்லாம் இந்த துவா ஓதுவாங்கல்ல, 3ஆம் ஃபாத்தியா, 7ஆம் ஃபாத்தியா, 40ஆம் ஃபாத்தியா, இன்னும் சில ஊர்களில் 15ஆம் ஃபாத்தியா இருக்குது, இன்னும் சில 10ஆம் ஃபாத்தியாலாம் இருக்குது. அந்தந்த ஊருக்கு தகுந்தவாறு. ஆனால் இந்த 3, 7, 40ங்கிறது எல்லா இடங்களையும் இருக்கும். ஒரு ஆள் கேட்டார், இந்த 3க்கு என்னங்க ஆதாரம்? 3க்கு ஃபாத்தியா ஓதுறீங்க, ஃபாத்தியா ஓதுன்னு ஏற்றுக்கொள்ளையே, அப்படியே 3க்கு என்ன ஆதாரம் கேட்குறாரு? ஃபாத்தியா ஓது கூடும்னு சொல்லிவிட்டு 3க்கு என்ன ஆதாரம்னு கேட்கணும், அதை முறை. ஃபாத்தியா ஓது கூடுன்னு சொல்லிவிட்டு 7க்கு என்ன ஆதாரம் கேட்டால் அது முறை. ஃபாத்தியா கூடான்னு சொல்கிறவ 3க்கு என்ன 7க்கு என்ன அப்படி கேட்கவே கூடாது. ஆனாலும் கேட்குறாங்க. நம்ம சும்மா இருந்தாக்கா பதில் இல்லை அப்படின்வாங்களே. அதனால தான் ஒரு ஆள் கேட்டார், 3க்கு என்ன ஆதாரம்? நான் சொன்னேன், நீ 4ல் ஓதிக்கப்பா அப்படின்னு. இல்லை 4ல் ஓத மாட்டேன், 2ல் ஓதிக்க. 7க்கு என்ன ஆதாரம்? 8ல் ஓதிக்க, 10ல் ஓதிக்க. 40க்கு என்ன ஆதாரம்? 41ல் ஓது, 45ஆவது நாள் ஓது. உன்னை யாரப்பா வேணாங்கிறது? நாங்கள் 3ல் தான் ஓதணும்ன்ற சொன்னால் தான் நீ கேட்கணும். 3க்கு என்ன ஆதாரம்? நாங்கள் அப்படின்னு சொல்லலையே, எங்கள் வசதி நான் வச்சுருக்கேங்க. 3 ஓதுன எங்கள் வசதி. 4க்கு ஓதனா கூடாண்டோமா, 4க்கு ஓதனா போய் சேராதுண்டோமா? நாங்கள் எங்கள் வசதி நாங்கள் ஒரு நாள் குறிப்பிடுறோம். 7ல் தான் ஓதணும் அப்படின்னு நான் சொன்னால் தான் 7க்கு என்ன ஆதாரம் நீங்கள் கேட்கணும். எங்கள் வசதிக்கு 7ல் ஓதுறோம், உன் வசதி 8ல் ஓதிக்க. நாங்களும் அனுமதிக்கிறோம்ல, பிரச்சனை இல்லைல்ல. அதனால் இந்த ஒரு கேள்வியும் அடிபட்டு போனது, முடிஞ்சு போச்சு. இன்னொன்று, நம்மெல்லாம் துவா ஓதும்போது இங்கே பார்க்கலாம், சாப்பாடை கொண்டு வந்து வைப்பாங்க. சாப்பாடு, சமைச்ச சாப்பாடை ஒரு
தட்டில் வைப்பாங்க துவா முன்னால். இதை சில பேர் அது என்னங்க ஓதுறீங்க, இறந்து போனவங்களுக்கு யாசம் ஓதுறீங்க, துவா ஓதுறீங்க, ரைட்டு தான். அது என்ன சாப்பாடு கொண்டு வந்து கொஞ்சம் வைக்கிறீங்க? பழ வகைகளை வைப்பாங்க. என்னது? ஆப்பிள் பழம், ஆரஞ்சு, திராட்சை பழம், ஈத்தம்பழம், பல வகைகள் எல்லாம் இருக்கும். இதை போய் பிதாத்துங்கிறது ஹதீஸை புரியாதவர்கள், ஹதீஸை படிக்காதவர்கள் தான் பிதாத்தும்பாங்க. ஏன் தெரியுமா விட்டு வராங்க? அந்த உணவுப் பொருள் பரக்கத் பெற வேண்டும் என்பதற்காக. துவா ஓதப்பட்ட உணவு பொருளுக்கு பரக்கத்து உண்டு. நான் சொல்லலை, ஹதீஸ் சொல்லுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சில பேரித்த கனிகளை கொடுக்குறாங்க. யார சொல்லலாம், இந்த பேரித்த கனிகளுக்கு துவா செஞ்சு கொடுங்க பரக்கத்துக்காக அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனிகளை வாங்கினார்கள், ஓதினார்கள், ஊதினார்கள், கொடுத்தார்கள். அபூ ஹுரைரா அவர்களே, இந்த பழங்களை ஒரு பையில வச்சுக்கிறங்க, எப்பொழுது உங்களுக்கு தேவையோ கையை விடுங்க, எடுங்க, சாப்பிடுங்க. ஒரு நிபந்தனை, பையை பிரிச்சிடக்கூடாது, பையை பிரித்து பார்த்துடக்கூடாது. தேவைன்னா கையை உள்ள விடாமல் எடுக்கணும், அப்படிதான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அந்த பையை நான் இடுப்பிலேயே கட்டி வைத்திருந்தேன். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நேரத்திலே ஏற்பட்ட அமளி துமளியிலே என் இடுப்பிலே இருந்த பை அருந்து காணாமல் போய்விட்டது. திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அந்த பை எடுப்பில் இருந்துச்சா, தேவைப்பட்டா நான் எடுப்பேன், சாப்பிடுவேன், மற்றவங்களுக்கு கொடுப்பேன், அப்படித்தான் இருந்தது. பாருங்க, சில கனிகள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதினாங்க. எவ்வளோ பெரிய பரக்கத்து! ஊதினால் பரக்கத். சில பேர் தத்துவம், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது நபிங்க, அதனால் அப்படிங்க. சரி, இப்போ ஒப்புவீங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினா பரக்கத்து இருக்குண்டு, அந்த வகையில் சந்தோஷம். சரி, ஒரு நபி ஓதினால் அதற்கு தகுந்தவாறு பலன் என்றால், ஒரு மூமின் ஓதினால் அதற்கு தகுந்தவாறு பலன் உண்டு. எல்லாரும் எல்லாம் இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக சஹாபா பெருமக்கள் இருந்தாங்க, சஹாபா பெருமக்கள் நாமளும் ஒன்றா இல்லை, ஆனால் மூமின்களாக இருக்கிறோம்ல. அதே போல் பாருங்கள், தபூக் யுத்தம் நடக்கலை, தபூக் யுத்தம் நடக்க கிடையாது. போனாங்க தபூக்கு இடத்துக்கு, யுத்தம் நடக்கலை, திரும்பிட்டாங்க. சரி, அப்படி அங்கே போயிருந்த நேரத்தில் கடுமையான உணவு பஞ்ச காலத்தில் தான் நடந்தது. பஞ்ச காலத்தில் தான் அந்த யுத்தமே வந்தது. நடக்கலைங்க பெரிய விஷயம், ஆனால் அங்கே போயிட்டாங்கல்ல. பஞ்ச காலத்தில் உணவுப் பொருள்லாம் இல்லை. அதனால் சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, யார சொல்லலாம், சாப்பிட ஒன்றும் இல்லை, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த ஒட்டகத்தை அறுத்து சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்க? அதெல்லாம் வாகனம், அந்த வாகனம் இருந்தால் தான் திரும்ப ஊருக்கு போக முடியும். ஆகவே தான் கேட்குறாங்க. அரிசா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அது சாப்பிடுங்கன்ட்டாங்க. அருகிலே இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், தாங்கள் இதற்கு அனுமதி கொடுக்க வேண்டாம். இவங்க இப்போ ஒட்டகத்தை அறுத்து சாப்பிட்டாலும் ஊருக்கு போகணுங்க, எந்த வாகனத்தில் போகிறது, போய் திரும்புவதற்கு நாம் சிரமப்படுவோம். ஆகவே இதை செய்யாதீர்கள், இந்த அனுமதியை கொடுக்காதீர்கள், வேண்டுமானால் இப்படி செய்யுங்களே, இருக்கிற உணவுப் பொருளை வாங்கி நீங்கள் ஓதி கொடுங்கள், அது பரக்கத்தாக எல்லோருக்கும் உணவாக அமைந்துவிடும். சொன்னது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு சொன்ன ஒரு போர்வை பிரித்தாங்க. சொன்னாங்க, யாரிடம் என்னென்ன உணவுப் பொருள் இருக்கிறதோ அதையெல்லாம் இந்த போர்வையை கொண்டு வந்து கொட்டுங்கள் என்றார்கள். சில பேர் ரொட்டி துண்டு வைத்திருந்தார்கள், கொண்டு வந்து போட்டாங்க. மாவு வைத்திருந்தவர்கள் கொண்டு வந்து போட்டாங்க. ஈரத்தம் பழம் பிடித்தவங்க அதை கொண்டு போட்டாங்க. ஏன் ஒன்று போட்டாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது துவா ஓதினார்கள். ஓதிய பிறகு சொன்னார்கள், அருமை தோழர்களே, நீங்கள் எல்லோரும் பாத்திரங்களை எடுத்து கொண்டு வந்து நிரப்பிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அருமை தோழர்கள் பாத்திரம் எடுத்து வந்தாங்க. அந்த போர்வையிலே விரிப்பிலே இருந்த உணவை எடுத்து அள்ளி நிரப்பி கொண்டாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? எல்லோரும் எடுத்து கொண்டு விட்டார்கள். அந்த விரிப்பிலே இருந்த உணவுப் பொருள் அப்படியே இருந்தது, குறையும் இல்லை. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எப்படி இந்த சிறப்பு அந்த உணவுப் பொருளுக்கு கிடைத்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா ஓதினார்கள், கிடைத்தது. ஆகவே தான் நாம் துவா ஓதுற மஜ்லிஸில் உணவு தட்டில் வைக்கிறோம்ல, அதுக்கு பரக்கத்து கிடைக்கிறது. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள், பரக்கத், ரைட்டு, நான் மூமின், நமக்கு உண்டான சிறப்பு அல்லாஹ் தரத்தான் செய்வான். ஆக உணவுப் பொருளில் துவா ஓதலாமா இல்லையா? அதான் இப்போ சப்ஜெக்டு. மார்க்கத்தில் இருக்கா இல்லையா? ஸல்லல்லாஹு ஓதி இருக்கிறாங்க, நாமும் ஓதுறோம், அவ்வளோதான்.
நபியை நேசிக்கிறோம், நபியை நேசிக்கிறோம். நபியை நேசிப்பது என்றால் என்ன தெரியுமா? வஹாபிகள் விளக்கம் கொடுப்பாங்க. அவர்களுடைய வழியை பின்பற்ற வேண்டும். வழியை பின்பற்றுகிறாங்க. இதில் உணவுகளை துவா ஓதுன்னு சலாசம் செஞ்சு காட்டினே தானே, நபி வழி தானே, செய்யுங்கண்ணே. நம்ம கூக்குரல் போடுறது இல்லை. நம்மெல்லாம் வெளியில் நடுவிடு நபி வழியை நாங்கள் தான் பின்பற்றுவோம். வேறு சத்தம் போறீங்களா? இல்லை. ஆனால் நபி வழியை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். இறைவன் நமக்கு கொடுத்த கிஃப்ட், சுன்ன ஜமாத்துக்கு இறைவன் கொடுத்த சன்மானம், வெகுமதிங்க. நேசம்னா என்னென்னு புரியாது. சில பேர் நேசம்னா என்னன்னு புரியாது. ஒரு ஆசிரியர் வகுப்பில் மாணவருக்கு மத்தியில் ஒரு கேள்வி கேட்குறாரு. உலக வேர்டு மேப்பை வச்சு, உலக வரைபடம் அதை வச்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்டார். ஒரு பையனை கூப்பிட்டாரு, டே இங்கே வாடா. அவன் பேர் கமால் பாச்சா. கமால் பாச்சா இங்கே வாடா, இந்த மேப்பில் எங்கே அமெரிக்கா இருக்குது கண்டுபிடி அப்படின்றார். அவன் அங்கேருந்து வந்தான். இது சாசா அமெரிக்கான்னு ஒரு இடத்த காமிச்சிட்டான். சரியாக தான் சொன்னான். சரி போய் உட்கார்றான் அப்படின்ட்டார். அடுத்து வரலாற்று ரீதியான ஒரு கேள்வி வச்சார். ஒரு ஸ்டூடெண்ட்டை, டேய் நீ சொல்லி அமெரிக்காவை கண்டுபிடித்தது யார்? அவன் அவசரமாக சொன்னான், கமால் பாச்சா அப்படின்ட்டான். ஏன்னா கமால் பாச்சா தான் போன்னு சொல்லிட்டு போனான். அதை வச்சு தான் வந்துருக்கான். இன்னொரு ஸ்டூடெண்ட், டே இங்கே வாட, இந்தியா எங்கடா இருக்குது அதை கண்டுபிடுறா அப்படின்ட்டார். அவன் சொல்லாட்டான் பரவாயில்ல, அழுவ ஆரம்பித்தான். ஏன்டா அழுவுல? தெரியாதுன்னு சொல்கிறான். அவன் சொன்னான், என் உயிரே போனாலும் என் தாய்த்திரு நாட்டை கட்டி கொடுக்க மாட்டேன் சார் அப்படின்ட்டாங்க. அவன் மஹப்பத்தை, நாட்டை நேசிக்கிறான். அவன் நேசம் என்ன காலத்தில் பார்த்தீங்களா? இப்படி தான் சில பேர் நபியை நாங்கள் நேசிக்கிறோம், பின்பற்றுவது தான் நபி நேசம். எங்கே பின்பற்றீங்க? அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நபி வழி என்பது, அவர்கள் காட்டிய வழிமுறை என்பது இறைவன் அருளால் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இறைவன் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். அந்த வழியிலே நாமெல்லாம் கொடுத்து வைத்த சீதைகள் தான். இப்போ ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, இதில் இறந்து போனவங்களுக்கு யாசின் சூரா ஓதலாங்கிறீங்க, ரைட்டு. எங்கள் வாப்பா அம்மா உயிரோடு தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் யாசின் சூரா ஓதலாமா அப்படி கேட்குறவங்க இருக்கிறாங்க. இறந்து போனவங்க ஓதலாங்கிறது பிரச்சனை இல்லை, வஹாபிகளை தவிர நம்மளாம் ஓதுகிறோம். ஹயாத்தா இருக்கிற நம்ம வாப்பாவுக்கு, ஹயாத்தா இருக்கிற நம்ம உம்மாவுக்கு யாசின் சூரா ஓதி நன்மை சேர்ப்பிக்கலாமா அப்படி கேட்குறாங்க. தாராளமாக சேர்ப்பிக்கலாம். இறந்து போனவங்களுக்கு தான் இல்லையே. எந்த காரியத்தை செய்தால் நன்மை கிடைக்குமோ அந்த காரியத்தை செய்து உயிராக இருக்கக்கூடியவர்களுக்கும் நன்மையை கொடுக்கலாம். அதான் சார், தர்மம் செய்யுங்களா, தர்மத்தின் நன்மை இருக்குதுல்ல. உங்கள் உம்மா உயிராகவே இருந்தால் கூட என் தாயாருக்கு நன்மை சேர்த்து விட்டேன் சொல்லுங்க, இதில் என்ன இருக்குது? அப்படி சொல்லலாம். அதுக்கும் ஒன்று தடை கிடையாது. ஏன் அப்படி கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு பெண்மணியார் தன்னுடைய குழந்தையை தூக்கி பிடித்து காட்டி, அலிஹாதா ஹஜ்ஜுன் யா ரசூலல்லாஹ், இந்த குழந்தைக்காகவும் ஹஜ்ஜை செய்யலாமான்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஅம், இந்த குழந்தைக்காகவும் நீங்கள் ஹஜ்ஜு செய்யலாம். வலைக்கு அஜ்ருன், தாயாரான உனக்கு அதன் கூலி கிடைக்கும். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டாது. குழந்தையின் ஹஜ்ஜுடைய நன்மை உயிருடன் இருக்கிற தாயாருக்கு போய் சேர்க்கிறது. புரியுதா? அதனால் அப்படி தாராளமாக நீங்கள் செய்யலாம். இது குர்ஆன் அப்படி தான், குர்ஆன் முழுவதையும் ஓதலாம். உயிராக இருக்கிற தாய்க்கும் தந்தைக்கும் சேர்ப்பிக்கலாம், தர்மங்கள் செய்யலாம், ஹஜ்ஜு செய்யலாம், உம்ரா செய்யலாம், தவாப் செய்யலாம். உயிரோடு இருப்பவர்களுக்கு அந்த நன்மையை சேர்த்து வைக்கலாம். அதனால் மார்க்கம் சொல்கிற எந்த ஒன்றையும் நாம் விட தேவையில்லை. சில விஷயங்களை நாம் நினைப்போம், சின்ன விஷயம்தானே அப்படி நினைப்போம். அதுதான் நாளை மறுமையிலே மிகப்பெரிய நன்மையை நமக்கு பெற்றுத்தர வல்லதாக அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ், அந்த அதிக விளக்கம் கொடுக்கணும்ல. சில பேர் என்னங்க எல்லாம் முடிஞ்சிடும், ஒரு அதிக கொண்டு வந்து இதுக்கு என்ன அப்படிம்பாங்க. அதுக்கு சொல்லிவிட்டேன் பதில் சொல்லிங்க. அதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் இறந்து விட்டால் என் கத்தா அமலுஹு குல்லுஹு, அவனுடைய எல்லா வணக்க வழிபாடுகளும் நின்று போய்விடும். இல்லாமல் தலார், மூன்றை தவிர, சொதக்கத்தின் ஜாரியா, நிலைத்து நிற்கிற தர்மம் ஒன்று. ரெண்டாவது, இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயன் தருகின்ற கல்வி. மூன்று, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, பெற்றோருக்காக துவா செய்கிற குழந்தை. முஸ்லிம்லேயே பதிவு செய்யப்பட்டாது. இதில் சில பேர் கேட்பாங்க, ஏங்க நீங்கள் குர்ஆன் ஓதுவீங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தான் நன்மை சேர்ந்தாங்க, இந்த 3ல் குர்ஆனை சொல்லியிருக்காங்களா இல்லையேமாங்க. அப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கிறதா சொல்ல வரேன். இது இறந்து போனவருடைய வணக்கம் சம்பந்தப்பட்டது. குர்ஆன் ஓதுவதுங்கிறது அவர் சம்பந்தப்பட்டதல்ல, நாம் சம்பந்தப்பட்டது.
நம்முடைய செயல் சம்மந்தப்பட்ட ரெண்டு வித்தியாசம் வாங்கணும். மொத்தா போயிட்டாரா அவருடைய வணக்கமெல்லாம் போயிடும். அவருடைய வணக்கம் நம்ம வணக்கம் இல்லை, அவருடைய வணக்கம். சதக்கத்தும் ஜாரியா, மதரசா கட்டினாங்க, ஸ்கூல் உண்டாக்குனாங்க, அதே போல் சத்திரம் கட்டி விட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சால் அவர் போயிட்டாலும் கூட நம்ம போய் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது பயன் தருகின்ற கல்வி. நம்ம ஒரு ஆளுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தோம், நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கிறோங்க, அவர் இன்னொரு ஆள் கற்றுக் கொடுப்பாரு, அவர் இன்னொரு ஆள் கற்றுக் கொடுப்பாரு, அந்த நன்மையெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். மூணாவது நம்ம குழந்தை, சாலிகான குழந்தை, நம்ம போயிட்டோம், அந்த குழந்தை துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும், நம்ம கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது இறந்து போனவர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் குர்ஆன் ஓதுவதுங்கிறது இறந்து போனவர் சம்பந்தப்பட்ட அமல் அல்ல, நாம் செய்கிற அமல் சம்பந்தப்பட்டது. அது அந்த ஹதீஸுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள. அதனால் நமது பிள்ளைகள் விவரமானவர்கள், சாலிகானவங்களை தான் சொல்லிக் கொடுக்கணும். இந்தாப்பா பெரியவங்களுக்கு புரிதுவா செய்யி, அவங்களுக்கு நல்ல காரியம் செஞ்சு சேர்த்து வை, சொல்லி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிறகு அந்த பையன் நமக்கு நல்ல செஞ்சு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இருக்கும்போதே ட்ரைனிங் கொடுக்கணும், வீட்டில் ஃபாத்தியா நிறுத்தி நடத்தணும், நம்ம பையன்களை தொட்டு போடு வந்து உட்காருன்னு சொல்லணும். அந்த பழக்கம் அவனுக்கு வரும். அவன் பெரிய ஆள் ஆன பிறகு அவனை தாக்கிறதுக்கு அந்த மாதிரி செய்வான். அந்த மாதிரி நல்ல முறைகள். ஏன்னா இந்த காலத்து பிள்ளைகள்லாம் நல்ல திறமை தானங்க. அந்த காலத்து பிள்ளை மாதிரியே இருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு தாத்தாக்காரு தயாராக இருக்கிறாரு. பேக்கு பையன் நிற்கிறான். அவர் சொன்னார், பேக்கை தாடா நான் எடுத்துக்கிட்டு வர்றேன். அவன் சொன்னால் வேணாம் தாத்தா நான் எடுத்துக்கிட்டு வர்றேன். இவர் சொன்னாட்டே அந்த வாட்டர் பாட்டில் அதை தாடா நான் எடுத்துக்கிட்டு வர்றேன். வேணாம் தாத்தா நான் எடுத்துக்கிட்டு வர்றேன். சரி இந்த சாப்பாடு பாக்ஸ் இருக்குதுல்ல அதே தாடா நான் எடுத்துக்கிட்டு வர்றேன். வேணாம் தாத்தா அதை நான் எடுத்துக்கிட்டு வர்றேன். இவர் ரொம்ப விருப்பம் சொன்னார், இப்படி எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டு வந்தால் நான் என்னத்தைப்பா எடுத்துக்கிட்டு வர்றது? அவன் அமைதியாக சொன்னான், என்னை தூக்கிட்டு வாங்க தாத்தா. எவ்வளவு உஷாராக இருக்கான் பார்த்தீங்களா? அவனை தூக்கணும், எல்லாத்தையும் தூக்கி அவனு. பையன் மருந்து சாப்பிட்றதுக்கு அடம் பிடிச்சான். சின்ன பையன் வந்து மருந்து அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நாமெல்லாம் அப்படி இல்லை, வகை வகையாக கையில் அப்படியே கொத்தாக வச்சுக்கிட்டு பூந்தி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுருவோம் இப்போ பெரியவங்க. ஆனால் சின்ன பையன் அப்படி இல்லை, ஒரு மாத்திரை வச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கோம், சாப்பிட மாட்டோம். அது வந்து நாட்டு மருந்து தான். இப்போ அத்தாக்காரு ஒரு ஐடியா பண்ணார், இதை சாப்பிட மாட்டேங்கிற மாத்திரையை ஒரு ஐடியா பண்ணார் அப்படின்னு சொல்லி அந்த மாத்திரை நாட்டு மாத்திரை தான், ஏன்னா இங்கிலீஷ் மாத்திரை இல்லை, நாட்டு மாத்திரையை அந்த வாழைப்பழத்துக்குள்ளே வச்சு கொடுத்து வாழைப்பழத்தை சாப்பிட்றான் அப்படின்ட்டார். அவனும் சாப்பிட்டான். இப்போ இவர் கேட்டார், வாழைப்பழம் சாப்பிட்டியா? அவன் சொன்னான், வாழைப்பழம் சாப்பிட்டா அத்தா, உள்ள ஒரு கொட்டை இருந்துச்சு அத்தா, தூக்கிட்டு அத்தான்ட்டான். அவனையா நீங்கள் ஏமாற்ற முடியும்? நல்ல விவரமாக தான் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளில் நம்ம காலம், இந்த பெரியவங்களாம் இருக்காங்கல்ல, நம்மளாம் சின்ன பிள்ளையாக இருந்தபோது நமக்கு நிலை வேறு. இந்த காலத்து பிள்ளைகளின் நிலை வேறு. அறிவாற்றல் மிக்கவர்கள், கை தேர்ந்தவர்கள், அவர்களுக்கு நாம் கொடுக்கிற கல்வி தான் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை கொடுக்கும். அக்கீதா அதை போதியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் போதியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினரின் நேசம் கற்றுக் கொடுங்கள். நாமும் விட்டு அடைவோம், பிள்ளைகளும் விட்டு அடைவார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அத்திய நல்லுரை நமது அனைவருக்கும் கொடுத்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.